இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்ற பேராசிரியர் ராதாபாய் அம்மா அவர்களே, பேராசிரியர் முருகேசன் அவர்களே, பாண்டியராஜன் அவர்களே, மற்றும் உள்ள நண்பர்களே, அன்பர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். மந்தை மனிதர்கள் இந்த புத்தகத்தை எழுதினவங்க வந்து லதா. இவங்க கழிவறை இருக்கை அந்த மாதிரி நிறைய புத்தகங்களை எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் மந்தை மனிதர்கள் அப்படிங்கிறது புத்தகம் வந்து இன்னைக்கு நம்ம அதை பற்றி ஒரு அறிமுக நோக்கில் பேச போகிறோம். மனிதர்கள் எல்லாருமே மந்தையாக தான் வாழறோம் அப்படின்னு நம்ம, அதாவது என்னென்னா கற்பித்தபடி வாழறமே தவிர கற்றுக்கொண்டு வாழலை. சமுதாயம், மதம், சாதி, மொழி எல்லாம் கட்டமைக்கப்பட்ட ஒன்று தானே. அந்த கட்டமைக்கப்பட்டதுலேருந்து புதிய பாதையே, புதிய சிந்தனையோடு யாருன்னா ஒருத்தர் வாழ்ந்தாங்கன்னா அவங்கள நம்ம என்ன செய்யறோம்னா, அவங்க வாழ விடாம நம்ம ஒரு மாதிரியா பார்க்குறோம். அந்த பாதையே சரியான பாதையாக சில நாள் கழிச்சு அதை நம்ம ஏத்துக்கிறோம். அது வந்து ஆனா அவங்க வாழும் காலத்துல அந்த மாதிரி அது அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. எல்லாருமே எதுக்காக வாழறோம்னா, 4 பேர் என்ன சொல்லுவாங்க, 4 பேருக்காகத்தான் நம்ம வாழறோமே தவிர நம்ம மற்றவங்களை கேள்வி கேட்கக்கூடியவங்களாம் தான் நாம இருக்கமே ஒழிய நம்மளை நாம கேள்வி கேட்டுக்கொள்கிற அந்த மனநிலையோட நம்ம வாழறது இல்லை. எல்லாம் மந்தையா தான் வாழறோம் அப்படின்னு ஒரு 23 தலைப்புல அவங்க சொல்லியிருக்காங்க. அதை படிக்கிறதுக்கான உயர்தரமான ஒரு கருத்துக்கள், வித்தியாசமான கருத்துக்கள். அதாவது என்ன வித்தியாசமான, செக்கு மாடு மாதிரி வாழக்கூடாது. செக்கு மாடு நமக்காக நாம வாழக்கூடாது, பிறருக்காக நம்ம வாழக்கூடாது. அதாவது நாம வாழறதே வாழ்க்கை அல்ல. நம்ம பிறந்தது முதல் இறக்க வரைக்கும் நம்முடைய வாழ்வை மற்றவர்களிடம் ஒப்படைத்து விட்டு இருக்கின்றோம். ஒரு தனித்தன்மையோடு, ஒரு சுயத்தன்மையோடு சுயமாக வாழ்கிறோமா? எல்லாம் மாதிரிகளாகத்தான் இருக்கிறோமே, ஜெராக்ஸ்களாக தான் இருக்கிறோமே ஒழிய ஒரு சுயமா வாழறதுக்கான, ஒரு சுய சிந்தனையோடு வாழறதுக்கான ஸ்பேஸ் இங்க இல்லை, அந்த இடம் இல்லை. சுயமா அங்க வாழ முடியல. சுயமா வாழறவங்கள நம்ம கேலி கிண்டல் பண்றோம். மாதிரிகளை உருவாக்குறமே ஒழிய முன்மாதிரிகளை உருவாக்குறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஒரு அவல நிலை தான் அந்த மனித குலத்துல நிலவிக்கிட்டு இருக்கு. இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை வாழணும். மனிதன் வந்து இயற்கையோட இழந்த வாழ்க்கையிலிருந்து சற்று மாறுபட்டு சமுதாயம் என்ற ஒரு கட்டமைப்பு. சமுதாயங்கிறது யாரு? நீங்க, நானு எல்லாரும் சேர்ந்தது தானே. அந்த சமுதாயத்துக்கு அதாவது ஒரு கட்டமைப்பு தானே. அந்த கட்டமைப்பு நாம ஏற்படுத்துனது தானே. அந்த சமுதாய கட்டமைப்புல இன்று சரியா இருக்கிறது நாளை தவறா இருக்கலாம், இன்று தவறா இருக்கிறது நாளை சரியா இருக்கலாம், இன்னைக்கு சரியா இருக்கிறது நாளைக்கு தவறா போகலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படி சொல்லுவாங்கல்ல, மாற்றம் ஒன்றே தான் மாறாதது. இந்த சமுதாயத்துல ஒரு மரத்துல இருந்து கீழே விழுற இலை கூட ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு பகுதி. அப்படி இருக்கும்போது மாற்றத்தை நம்ம எளிதில் ஏற்றுக்கொள்கிறோமா? புதிய பாதையில் வாழ்க்கை பயணப்படுபவர்களை நம்ம அங்கீகரிக்கிறோமா? அப்படிங்கிற கேள்வியை நாம ஒவ்வொருத்தரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துல நிறைய சொல்லியிருக்கு. இது நாம படிச்சிருக்காங்க, அவங்க சொல்ல போறாங்க. முதலாக பேராசிரியை அம்மா ராதாபாய் அம்மா அவர்களை இந்த புத்தகம் குறித்தான கருத்தை பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பகிர்வு குழும நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மந்தை மனிதர்கள் அப்படிங்கிற புத்தகம், அதாவது நம்ம நடைமுறையில யதார்த்தத்துல இத்தனை வருடங்களாக அல்லது காலமாக பின்பற்றி வருகிற ஒரு பழக்க வழக்கங்களை, பாரம்பரியத்தை கேள்விக்கு உட்படுத்துகிறது. அது மாத்தி யோசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த நூலாசிரியர் மாத்தி யோசித்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் எழுதின கழிவறை இருக்கை அந்த கதை, அந்த புத்தகத்தையும் நான் படித்திருக்கிறேன். இவருடைய புத்தகங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனை. இதுல வந்து இந்த முதல்ல, அதாவது மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது சமுதாயம். அவர் செல்வம் சார் சொன்ன மாதிரி மனிதன் என்பவன் அந்த சமுதாயத்தின் ஒரு பகுதி அப்படிங்கிறத விட மனிதர்கள் சேர்ந்ததுதான் சமுதாயமே தவிர சமுதாயத்திற்காக மனிதர்கள் அல்ல அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க.
அதாவது தனி மனிதனுடைய விழிப்புணர்வு, தனி மனிதனுடைய சுயம், அவனுடைய சுய சிந்தனை, அவனுடைய சுயம் என்பது எப்பொழுதும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு இந்த சமுதாயம் ஒத்துழைக்கல அப்படின்னா, ஒத்துழைக்கிறல அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமா பெரிய விஷயமா கருதக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. இதுல அந்த முன்னுரையில தமிழ் மணாளனா, தாமரை மணவாளனா ஒருத்தர் முன்னுரை எழுதியிருக்கிறாரு. அதுல ஒரு வரி, அதாவது செகண்ட் மெடிடேஷன் அப்படிங்கிற புத்தகம், அந்த ஆசிரியர் பெயர் கொஞ்சம் நினைவில் இல்லை, ஆனா அதுல ஒரு வரி இருக்குது, நான் சிந்திக்கிறேன் அதனால் உயிர் வாழ்கிறேன், நான் உயிர் வாழ்கிறேன் அதனால் சிந்திக்கிறேன் அப்படின்னு. இந்த வரியை படிக்கிறப்ப எனக்கு ஹெலன் கெல்லரோட வாழ்க்கை வரலாறு ஞாபகத்துக்கு வந்தது. ஹெலன் கெல்லர் கிட்ட ஒரு பிரபல பத்திரிகையாளர் போய் கேட்பார், உங்களுக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, உங்களால வாய் பேச முடியல, இந்த உலகத்திற்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, அந்த நுகர்தலாலையும் தொடு உணர்வாலையும் தான் நீங்க இருக்கீங்க. ஸோ எனக்கு உங்களை பார்த்தா ஏதோ ஒரு நடைப்பிணம் மாதிரி தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். யூ லுக் லைக் எ டெட் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்தம்மா பதில் சொல்லுவாங்க, ஐ கேன் see the light of my mind, I can hear the voice of my heart, I am living as I am thinking அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஒரு மனித சமுதாயத்தினுடைய, ஒரு முழு மனிதனுடைய பண்பாக இருக்க வேண்டும். என்னால் என்னுடைய அறிவின் ஒளியை பார்க்க முடிகிறது, இதயத்தின் ஒளியை கேட்க முடிகிறது, நான் சிந்திக்கிறேன் அதனால் உயிரோடு இருக்கிறேன். ஏன்னா மனிதனுக்கு இயற்கை கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கொடை இந்த சிந்தனை, கற்பனை, பேச்சு, மொழி, பேச்சு, சிரிப்பு, இது எல்லாமே இயற்கை கொடுத்திருக்கிற கொடை. ஆனால் அதை நாம் சரிவர பயன்படுத்துகிறோமா, நாம் நமக்காக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிற கேள்வியை இந்த ஒரு வரியே நமக்கு எடுத்துரைக்கிறது. அதுக்கப்புறம் அவர் சகோதரர் செல்வம் சொன்ன மாதிரி, மாற்றம் வருகின்ற பொழுது அந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஆனா வரலாற்றுல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த பழக்கத்துல பாரம்பரியமாக வந்த பழக்கத்தை எல்லாம் கொஞ்சம் உடைத்து விட்டு எப்படி சற்று வித்தியாசமாக சிந்தித்திருக்கிறார்களோ அவர்களால் தான் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. எதை வேணா நம்ம பார்க்கலாம். அந்த சக்கரம் கண்டுபிடிச்சதுல இருந்து, நெருப்பு கண்டுபிடிச்சதுல இருந்து, அவன் சிந்தித்து சிந்தித்து இதை விட இது வேண்டாம் இன்னொன்னு வேணும்னு அப்ப எப்ப நினைக்கிறானோ அப்பொழுதுதான் முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. அதை இந்த புத்தகத்திலே மிக ரொம்ப நல்லாவே சுட்டிக்காட்டி இருக்கிறார். அப்போ எந்த ஒரு, அதாவது மாற்றத்திற்கு நாம் ரொம்ப தயங்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, சமீபத்துல அந்த ஜோதிலதா கிரிஜா என்ற எழுத்தாளரை பத்தி படித்தேன். அவங்க 1935 பிறக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுல அவங்க ஊரு. அவங்க ஊர்ல அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போற காலத்துல ஒரே ஒரு ஆண்கள் பள்ளி தான் இருக்கு. ஆனால் அவங்க அப்பா தைரியமா அந்த ஒரே ஒரு ஆண்கள் பள்ளியில அவங்கள போய் சேர்க்கிறாரு. ஸோ அதுவே மிகப்பெரிய மாற்றம். இவங்களும் படிக்கிறாங்க. அந்த பள்ளி படிப்பு கடைசியில ஒரு பரீட்சை எழுதுறதுக்காக வெளியூர் போகணும். அப்போ இவர் சொல்றாரு, சொந்தக்காரவங்க வீடு, மாமா வீடோ சித்தப்பா வீடோ, அங்க போய் தங்கி நீ போய் பரீட்சை எழுதிட்டு வாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கூட படிக்கிற ஒரு பையன், அவனும் அதே பரீட்சை எழுதணும், ஆனா அவனுக்கு தங்குறதுக்கு வேற இடம் இல்லை, அதனால நான் போய் அவனை கூட்டிட்டு போய் அவனையும் என் கூட கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல தங்க வச்சு பரீட்சை எழுத வச்சு கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா யோசிக்கிறார், இத பர்மிட் பண்றதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஆனா நாளைக்கு இந்த சமுதாயம் உன்னுடைய திருமணம் என்று வருகின்ற பொழுது அது உன்னை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. 4 பேர் என்ன சொல்லுவாங்களோ, இந்த சமுதாயம் என்ன சொல்லுமோ அப்படிங்கிறதுக்காக மற்றவர்களுக்காக வாழ்ந்து 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 நம்முடைய சுயத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அப்ப ஜோதிலதா கிரிஜா சொல்றாங்க அப்பாட்ட, இது தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணை நான் திருமணம் செய்து கொள்ள போவதில்லை அப்படின்னு சொல்வதாக படித்தேன். ஆனா அவங்க வாழ்க்கை முழுவதும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் இந்த மாதிரி முடிவுகள், நிறைய முடிவுகள் வர்றப்போ, ஒரு எழுத்து இலக்கியம்னு வர்றப்பவே கொஞ்சம் மாத்தி எழுதுனா அது சர்ச்சைக்கு உள்ளாகிறது. இவங்க அதை தான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார்கள்.
மனிதன் எப்பொழுதும் தன்னுடைய சுயத்தை இழக்கக்கூடாது. நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. இந்த ஜாதி மத வேறுபாடுனால இருக்கக்கூடிய ஆணவ கொலை, எந்த ஜாதியா இருந்தான்னா எந்த மதமா இருந்தான்னா அந்த பொண்ணு விருப்பப்பட்டா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஆண் பெண் உறவு முறையை கூட பேசுகிறார்கள். சும்மா ஒரு ஆணும் பெண்ணும் கலவை செய்து குழந்தை பெற்றுக்கிறதுல என்ன இருக்கு, அவங்க 2 பேருடைய உணர்வு பூர்வமாக அது செய்கிறார்களா அப்படின்னு நிறைய நிறைய விஷயங்களை எல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறார். கல்வியில இப்போ நம்மளே கல்வி முறையே அப்படித்தானே இருக்கு. ஆசிரியர் என்ன பாடம் நடத்துறாரோ அதையே சொல்லணும், அதையே எழுதணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மனப்பாடம் பண்ணி அதையே எழுதணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மாற்று சிந்திச்சா உனக்கு மார்க் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் பையன் என்ன மார்க் ஜாஸ்தியா வாங்கி நம்ம வீட்டு புள்ள கம்மியா பண்ணா வீட்டுல வந்து திட்டுறோம். ஸோ மதிப்பெண்கள் குறைந்ததுனால என்ன பண்ணுவாங்களோன்னு அந்த பசங்க தற்கொலை, பரீட்சையில பாஸ் பண்ண முடியலன்னு தற்கொலைக்கு தள்ளப்படுகிறது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா மற்றவர்களுக்காக. அதாவது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அந்த புத்தகத்துல, மானம் போயிரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம பிள்ளைகள்கிட்ட. மானம் போயிரும்னா மானம்னா என்ன? உயிரை விட மானம் பெரிது என்று நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தன்னுடைய உயிரை கூட மாய்த்து கொள்ளக்கூடிய நிலையிலே நம்முடைய பிள்ளைகளை தள்ளி இருக்கிறோம். இது எந்த ஆஸ்பெக்ட்ல வேணா அவங்க நிறைய நிறைய ஆஸ்பெக்ட் அதை வந்து பார்த்துருக்காங்க. அதுதான் ஏன்னா பழக்க வழக்கமா வந்து செக்கு மாடு மாதிரி, தம்பி ரொம்ப அழகா சொன்னார், செக்கு மாடு மாதிரி திரும்ப 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 அதையே செய்கின்ற பொழுது நமக்கு வந்து அதை தாண்டி சிந்திக்க முடியவில்லை. அதை தாண்டி சிந்திப்பதற்கு இந்த சமுதாயம் விடுவதில்லை. ஒரு இப்படி நிறைய நிறைய உதாரணங்கள், நிறைய நிறைய விஷயங்களை பற்றி இந்த புத்தகம் பேசி இருக்கிறது. உண்மையிலுமே அந்த மாற்று சிந்தனை, இதை வந்து நம்ம 4 பேரை பத்தி கவலைப்படலை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப நிச்சயமாக நாம் நமக்காக வாழலாம். அந்த தனி மனித விழிப்புணர்வு. இப்போ பொதுவாக சொல்லுவாங்க மேற்கத்திய கலாச்சாரத்துலலாம் அந்த தனி மனிதனுக்கு தான் மிகவும் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. சில சமயங்கள்ல அதைத்தான் வலியுறுத்தி இருக்கிறாள். ஏன்னா நம்ம வந்து குடும்பத்திற்காக, சமுதாயத்திற்காக இப்படியெல்லாம் தனி மனிதன் தன்னுடைய உணர்வுகளை, சுதந்திரத்தை தியாகம் செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய பாரம்பரியம். அதை இவர்கள் கேள்வி கேட்கிறப்போ சில சமயங்கள் அது சரிதான் அப்படின்றது தோன்றுகிறது. ஏன்னா இந்த காலத்துல, அதாவது இதை கூட சொன்னாங்க, ஏன்னா இந்த காலத்து ஜெனரேஷன் பிள்ளைங்க கிட்ட அந்த அந்த நிலை இருப்பதை நான் நிறைய பார்க்கிறேன். நீங்களாம் உங்க இஷ்டத்துக்கு ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, குழந்தை பெற்றுக்கிட்டீங்க, நாங்களும் அப்படி இருக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? நாங்க கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டு போறோம் அப்படின்னு இன்றைய பிள்ளைகள் கேள்வி கேட்கிறார்கள். அதை ஏன் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க இவங்க. திருநராக இருப்பதற்கு, திருநம்பியா இருப்பதற்கு, அந்த ஓரின சேர்க்கைக்கு இப்படி எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ, இது என்னோட வாழ்க்கை, என்னோட விருப்பத்துக்கு வாழறதுக்கு நீங்க ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதே மாதிரி முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் நினைக்கிறீர்கள்? அதே மாதிரி கடவுள் பெயரால் பயமுறுத்துறீங்க அப்படின்னு அவர்கள் சாதி, மதம், கல்வி முறை, பெண்ணுடைய வாழ்க்கை, பெண்ணிய சிந்தனைகள் எல்லாவற்றையுமே ரொம்ப கேள்வி கேட்டு அதற்கான உதாரணங்கள், நிறைய நிறைய சிந்தனைகள், ஒரு நல்ல விழிப்புணர்வான புத்தகம். இந்த புத்தகம் படிப்பது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு வித்தியாசமான சிந்தனை. நாமே அப்படித்தானே இருந்திருக்கோம். இந்த சொசைட்டில அப்படி சில நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள், சடங்குகள் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றதுனால அது நமக்கு எதிராகவே இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை ஒரு வீட்டில் இருந்தா உடனே என்ன சொல்றாங்க, என்ன பாவம் பண்ணாங்களோ அதான் இந்த குழந்தை இப்படி மாற்றுத்திறனாளியா இருக்கு. அப்போ அதை நம்புறாங்க. ஐயோ, ஆனா அதுல உண்மை இல்லை. ஆக்சுவலாக நேற்று திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு ஒரு கருத்தரங்குக்காக போயிருந்தேன். அங்கே போனப்போ அங்கே ஒரு தமிழாசிரியர் எல்லாம் இதை பற்றி பேசணும். அப்போ ஒருத்தர் சொன்னார், இந்த சூடாமணி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், அவர் மாற்றுத்திறனாளி ஆனார். அவர்கிட்ட எல்லாரும் இந்த மாதிரி பூர்வ ஜென்ம பாவம், கர்மம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த தியரி அதெல்லாம் அங்கே பேசப்பட்டது. அப்போ நான் சொன்னேன், ஆக்சுவலாக அவங்க சூடாமணி
அவங்க அம்மா வந்து ஒரு ஒரு கலைஞர். அவங்க வந்து அந்த குழந்தை பிறக்கிறப்போ ரொம்ப அழகா இருந்ததாமா. அதனால அந்த குழந்தைக்கு அந்த அம்மா குத்தாம விட்டுட்டாங்க. ஸோ 3 வயது 4 வயது குழந்தையா இருக்கிறப்போ அந்த குழந்தைக்கு அம்மை நோய் வருது. அந்த அம்மை பால் வந்து எலும்புல எல்லாம் போய் அந்த குழந்தை வயதுக்கேற்ற வளர்ச்சி இல்லாமலே மாறுது. ஸோ இதற்கும் இந்த பூர்வ ஜென்ம பாவத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீ என்ன பாவம் பண்ணையோ தெரியல, இப்படி இருந்துட்ட அப்படின்னு இப்படி நம்பிக்கைகளால் வளர்க்கப்பட்டு வளர்க்கப்பட்டு அதனாலேயே மனிதனுடைய முன்னேற்றம் சீர்கட்டு இருக்கிறது. இப்போ அந்த நம்பிக்கைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்பொழுது நாம் உடைக்கிறோமோ அப்பொழுது மனித சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் வந்திருக்கிறது அப்படிங்கிறதும் வரலாற்று பூர்வமான உண்மை. அதாவது இன்னொன்னையும் இவங்க சொல்றாங்க. இப்போ சாதாரணமா குழந்தைங்க நல்லா படிக்கிற குழந்தைங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பிக்சடா எல்லாரும் நீ டாக்டருக்கு படி, நீ இன்ஜினியருக்கு படி அப்படிம்பாங்க. ஆனா இந்த கற்றலில் குறைபாடு இருக்கிற குழந்தைங்களை பத்தி யோசிக்கிறப்ப இந்த பையனை வச்சுட்டு என்ன பண்றது, இந்த குழந்தைய வச்சுட்டு என்ன பண்றது? அப்படித்தான் தாமஸ் ஆல்வா எடிசன், ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எல்லாருமே கற்றலில் குறைபாடு உடைய குழந்தைங்களா இருந்ததுனால அவங்க வெவ்வேறு விதமாக சிந்தித்து இந்த சமுதாயத்திற்கு தேவையான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸோ இந்த உதாரணங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது. ஸோ கல்வியை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், சமுதாயத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி, அந்த பிள்ளைகள் உடைய எண்ணங்களை பற்றி, இதெல்லாம் ஏன் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு கேள்வி கேட்கிறார்கள். அது ரொம்ப ஈர்க்கக்கூடிய வகையிலே இருந்தது, வாசிப்பதற்கு ஈர்க்கக்கூடிய வகையிலே இருந்தது. இந்த புத்தகம் படிப்பதும் நல்ல அனுபவமாக இருந்தது. இந்த புத்தகத்தை எடுத்து வழங்கி படிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து கருத்துக்களை பகிர்வும் வாய்ப்பளித்த பகிர்வு குழுமத்திற்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் ராதாபாய் அம்மா அவர்கள் ஒரு புத்தகத்தை படித்த உணர்வு தரும்படியான ஒரு பேச்சை பேசினாங்க. அதாவது நான் சிந்திப்பதால் வாழ்கிறேன், ஹெலன் கெல்லர் அவருடைய வாழ்க்கையை உதாரணம் காட்டி, உயிர் மானம் தான் பெரிது உயிரை விட அப்படின்னு நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. அதை நல்லா வலியுறுத்தி சொன்னாங்க. அந்த புத்தகத்துல இருக்கிற பெண்ணிய சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒரு பார்வையில சொன்னாங்க. சிறப்பா ஒரு பருந்து பார்வையில சொன்னாங்க. சிறப்பான கருத்துக்கள். அதாவது நம்ம கற்றதனால் வாழவில்லை, கற்பிக்கப்பட்டதனால் கற்றுக்கொண்டு வாழவில்லை, கற்பிக்கப்பட்டபடி வாழ்கிறோம். அதுதான் இந்த புத்தகத்துடைய அடிநாதம். இந்த புத்தகம் நல்லா விளக்கி சொல்லியிருக்காங்க. நாம வெந்ததை தின்று விதி வந்தால் சாவும். அதாவது மற்றவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு ஜெராக்ஸ் போல காப்பி அடித்து அப்படியே ஒரு பிறந்ததுலேருந்து இறந்தது வரை ஒரு ஃபார்முலான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அடிப்படையில் வாழறவங்கள தான் சிறந்த வாழ்ந்தவங்க அப்படின்னு இந்த சமூகம் நம்புது. இந்த சமூகம் அப்படிப்பட்டவங்கள தான் பாராட்டுது. அது மாதிரி இருக்கக்கூடாது, சிந்திக்கணும், சிந்தனையை தூண்டும் வகையில் இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு. எப்படி சிந்திச்சு வாழணும், தனி மனிதனால் நிறைந்ததுதான் சமூகம். அந்த சமூகம், நாடு எல்லாமே நாம கருத்து முதல்வாதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால் கட்டமைக்கப்பட்டது தானே. அப்போ இது மாறக்கூடியது. மாற்றத்தை ஒருத்தர் முன்வைக்கிறாரு, அதன்படி வாழறாரு அப்படின்னா அவங்கள நம்ம என்ன பண்றோம், அதை அங்கீகரிக்கிறது இல்லை. அதுதான் சிறந்தது. ஒருத்தருக்கு எப்படி ஒவ்வொரு மனிதர்களும் தனித்தன்மை வாய்ந்தவர்களோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உள்ள சிந்தனை தனித்துவமானது அப்படிங்கிறதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது அந்த புத்தகத்தை ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. அடுத்து பேராசிரியர் முருகேசன் அவர்கள் தங்களுடைய கருத்தை பகிர வருகிறார். இந்த பகிர்வு தோழமையில் அருமையான ஒரு நூலை பதிவிட்டு விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கிற ஆசிரியர் செல்லும் அவர்களுக்கும், பாண்டியராஜ் அவர்களுக்கும், பேராசிரியர் ராதாபாய் அம்மா அவர்களுக்கும், மற்ற நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த புத்தகம் முன்வைத்திருக்கிற கருத்துகளின் சாராம்சத்தை இதற்கு முன்பு பேசிய இருவரும் மிகச்சிறப்பாக எடுத்து இயம்பி இருக்கிறார்கள். 4 பேர் நம்ம வாழ்க்கையை பாதிக்கிற நம்ம இடம் கொடுக்கக்கூடாது என்கிற அந்த போக்கை
புத்தக வழியில் மிகச்சிறப்பாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இது இன்னொரு கூறு என்னன்னா, அந்த 4 பேர்ல ஒருத்தரா நம்ம இருக்கக்கூடாது. அதாவது நம்ம மற்றவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. அந்த கண்ணோட்டத்திலையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இங்க எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ விடாம மற்றவங்க தடுக்கிறாங்கன்னா, அந்த மற்றவங்க யார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப இந்த மற்றவங்களாக நம்ம இல்லாம இருக்க வேண்டியது அவசியம். பொதுவா இந்த 4 பேருங்கிற வார்த்தையை எப்பயுமே நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா இந்த 4 பேருன்னு சொல்றது அந்த ஒரு தனி மனிதருடைய கருத்து. அது அவர் எங்கேயோ கடன் வாங்கின கருத்து, எப்பயோ கடன் வாங்கின கருத்து. அப்போ இந்த 4 பேருங்கிறதே ஒரு உருவமற்ற ஒரு சூன்யமான ஒன்றுதான். எனவே அந்த சொல்லுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். எல்லா விதமான வாழ்க்கை முறைகளும் ஆரம்ப குழந்தை பருவத்திலிருந்து முதுமை காலம் வரைக்கும் நாம் நிறுவன ரீதியாகவோ அல்லது வேறு வகையாகவோ நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற அனைத்து கூறுகளிலுமே குறைபாடுகள் இருக்கின்றன. அந்த குறைபாடுகளுடைய உச்சம் அவரவருக்கான தனித்துவம் ஒழிக்கப்படுவது என்பதுதான் இந்த புத்தகம் சொல்லுகிற சாராம்சம். இப்ப அந்த தனித்துவத்தை மீட்க வேண்டிய அல்லது அது மற்றவர்களுக்கு அதை அப்படி ஒன்றை தடையில்லாமல் ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது என்பதுதான். இப்ப இந்த குழந்தைகளை நாம் அவர்களுடைய மூளையை சிறு ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி விடுகிறோம். அவர்களுக்கு அந்த ஒரு 2-3 வயதில் அவர்களுக்கு இருக்கிற அறிவு வளர்ச்சி பின்னாளில் தேய்வானம் வளர்வதற்கு பதிலாக தேய்வடைகிறது. அது வாய்ப்பாடுகளுக்குள் சிக்கிக் கொள்கிறது. எனவே அடுத்தடுத்து சிந்திக்கும் ஆற்றலை இழந்து விடுகிறது. அப்படியே சிந்தித்தாலும் அந்த சிந்தனையை வெளிப்படுத்த முடியாத ஒரு போக்குக்கு ஆளாகி விடுகிறது என்று அவர் அதை ஒரு கட்டுரையிலே அழகாக சொல்லுகிறார். தனி மனித வாழ்வு என்பது மலிவானது இல்லை. இந்த சமூகம் என்கிற கண்ணோட்டத்தையே நாம் புறந்தள்ளி வைத்துவிட்டு தனி மனித வாழ்க்கை என்பதை பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்பதன் மூலம் ஒரு அவரவருக்கான ஒரு வாழ்க்கை அமையும். அந்த வாழ்க்கையின் தொகுப்பாக ஒரு சமூகம் உருவாகும். சமூகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளாமல் நாம் சமூகத்திற்கு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், வாழ்வியல் பின்புலங்களை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் அது ஒரு பரிமாணமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அதனால இந்த தனி மனித வாழ்க்கை நாம் நினைப்பதை போல மலிவானது அல்ல, அதுதான் உயர்வானது என்று சொல்லுகிறார். மாதிரி இந்த ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையும் சிறு வயதில் தொடங்கி காலமெல்லாம் யாருக்காகவோ வாழ்கிற ஒரு நிலையாக இருப்பதை பல ஆதாரங்கள் மூலம் ஏற்கனவே நாம் அறிந்ததுதான் என்றாலும் அதை பல ஆதாரங்கள் மூலம் பல கோணங்களில் எடுத்து சொல்லுகிறார். பொதுவாக நாம் நம்ம மனுநீதியில சொல்லி இருப்பதை போல ஒரு குடும்பத்திற்காக ஒரு தனி மனிதனை பலியிடலாம், ஒரு ஊருக்காக ஒரு குடும்பத்தை பலியிடலாம், ஒரு நாட்டுக்காக ஒரு ஊரையே பலியிடலாம் என்ற அந்த நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவருடைய விருப்பம், குறிப்பாக திருமணம் போன்ற விஷயங்களில் ஒருவருடைய விருப்பம் வெளிப்படும் போது அதை தடுப்பதற்கு ஒரு சின்ன காரணி கிடைத்தால் கூட அதை பெரிதாக பிடித்து கொண்டு அந்த மனிதரின் அந்த உணர்வுகளை முடக்கி அவர் வாழவே முடியாதபடியோ அல்லது விருப்பப்படி வாழ முடியாதபடியோ ஆன ஒன்றை உருவாக்கி விடுகிறோம். அது குறித்து நமக்கு எந்த விதமான கூச்ச நாச்சமும் கிடையாது. எத்தனையோ அனுபவங்கள் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருந்தாலும் அதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்வதில்லை. பொதுவாக நாம் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும் அளவிற்கு நம்மிடம் ஒரு ஆற்றல் இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கை என்று வரும்போது அந்த அறிவுரை பின்னுக்கு போய் ஒரு ஏற்கனவே இருக்கிற வளமை நினைவுக்கு வந்து விடுகிறது. அது ஒரு சமூக மதிப்பு சார்ந்த ஒன்றாக உருவெடுக்க தொடங்கி விடுகிறது என்று அவர் சொல்லுகிறார். பல இடங்களில் எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார், பல இடங்களில் கேள்வி கணைகளை தொடுக்கிறார். இந்த குறிப்பாக பல இடங்களில் திருமணம் ஒரு சூதாட்டமாக இருப்பதை சுட்டி காட்டுகிறார். அது அப்புறம் இந்த அனுமானம் இந்தியாவில் ஒரு இந்த சாதிக்காரங்க இப்படி இருப்பாங்க, இந்த மதத்தவர் இப்படி இருப்பாங்க, அல்லது இந்த பாலினத்தை சார்ந்தவர்கள் இப்படி தான் இருப்பாங்க, அல்லது இந்த ஊரை சார்ந்தவர்கள் இப்படி இருப்பாங்க என்பது போன்ற இந்த முன்னனுமானங்கள் நம்முடைய உண்மையான போக்கை மறுதளிப்பனாக தேவையில்லாமல் ஒரு சுமையை, ஒரு பழிச்சுமையை மக்கள் மீது சுமத்துவதாக இருக்கிறது
என்று அவர் அதை சொல்லி அது மாதிரியான முன் அனுமானங்கள் மிக மிக தவறு என்று சொல்லுகிறார். அடுத்து இன்னும் கொஞ்சம் மேலே போய் நமக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தில் கூட நாம் அனுமானங்களை முன்வைக்கிறோம். நமக்கு சம்பந்தம் இருப்பதிலே அப்படி ஒன்றை எடுப்பது தவறு. அதையும் தாண்டி நமக்கு எந்த வகையான தொடர்பும் இல்லாதவற்றின் மீது கூட நாம் கருத்து சொல்லுகிறோம். அந்த கருத்து சரியான ஆதாரங்கள் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த சமூகத்தை பாதிக்கிற போக்குகள் என்று அவர் சொல்லுகிறார். இந்த பாலின பேதங்கள் பெரிய அளவில் நீடிப்பது குறித்து விரிவான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். அதில் 100 வகையான பாலின பாகுபாடுகள் உலகத்தில் இருப்பதாக ஆய்வுகள் சொல்வதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அவரவருக்கு ஒரு நெறி உண்டு, ஒரு முறைமை உண்டு, அது மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த அதாவது உலகத்திலிருந்து நாம் என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போகிறோம் என்ற அந்த போக்கை இவர் கேள்வி கேட்கிறார். உலகத்திலிருந்து நாம் வரும்போது ஒன்றை கொண்டு வருகிறோம், நம்முடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். போகும்போது எதுவும் கொண்டு போகவில்லை, அதாவது வாழ்ந்துவிட்டு போக வேண்டும். அது வாழ்ந்துவிட்டு கொண்டு வந்ததை வாழ்ந்துவிட்டு போக வேண்டும். அப்படியான ஒரு சூழ்நிலை இங்கு உருவாகாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை ஒரு இடத்துல நம்ம இந்த புத்தகத்தில் இருக்கிறது சரி அல்லது இதில் இல்லாத ஒரு விஷயத்தை நாம் நினைத்து பார்த்தால் கூட அது தவறான அணுகுமுறையில் இருப்பதை உணர முடியும். அது சின்ன செயல்பாடாக சமைக்கிறதுல இருந்து நம்ம உணவு முறையிலிருந்து நாம் அன்றாட கடமைகள், தண்ணி ஊற்றி குளிப்பதில் கூட ஒரு நெறிமுறை இருக்கிறது. காலில இருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தலைக்கு போகணும். எடுத்த உடனே தலையில் தண்ணி ஊற்றினா சூடு வெளியேறாது, அது உடலோடு ஒன்றாக ஒட்டி அது உடல்ல இருந்து வெளியேறதுக்கு பதிலாக அதை நீராவி அதை உள்ளேயே வச்சிரும் அப்படின்னு அறிவியல் சொல்கிறது. இதெல்லாம் நமக்கு இப்படி நாம் எந்த விஷயத்தை பார்த்தாலும் அந்த ஒரு வளமை என்று சொல்லி அந்த இதை நம்ம எது தேவையோ அதுல இருந்து நம்ம வெளியில நிற்கிறோம் அப்படிங்கிறத இந்த புத்தகம் சொல்லுது. இந்த நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் வந்துருச்சு, இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் எதை நோக்கி வருது? ஆடம்பரத்தை நோக்கி தான் வருது, அடிப்படை தேவையை நோக்கி வரல. அடிப்படை தேவைகள் நமக்கு ஏற்கனவே இருக்கின்றன. எனவே நாம் எளிமைக்கும் ஆடம்பரத்திற்கும் உள்ள வேறுபாட்டை உணர வேண்டும். தேவையற்ற ஆடம்பரங்களில் இருந்து நாம் விலகி நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி பல பண்புகள் நமக்கு இருக்க வேண்டும், நன்றி உணர்வு குறிப்பாக என்று அவர் சொல்லுகிறார். இந்த நன்றி உணர்வை பற்றி நிறைய பேசலாம். இது இயற்கையாகவே நம்மிடம் இருக்க வேண்டும். நமக்கு நம்மை ஈன்று வளர்த்த பெற்றோருக்கு, நம்முடன் வாழ்கிற சகோதரர்களுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு, நாம் படித்த பழகிய மனிதர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்கும் நன்றி உணர்வு உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். எந்த ஒரு பொருளும் நமக்கு சும்மா கிடைச்சிடாது. ஒவ்வொரு பொருளின் உற்பத்திக்கு பின்னால் ஒரு பெரிய உழைப்பு சங்கிலி இருக்கிறது. அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதை நாம் எண்ணி பார்த்து அத்தனைக்கும் நன்றி சொல்லுகிற அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நம்ம கொடுக்கிற பணத்தை பெருசாக எண்ணி நமக்கு கிடைப்பதை குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஏனென்றால் பணத்தால் மட்டுமே அவற்றை கொண்டு சேர்த்து விட முடியாது என்று அவர் சொல்லுகிறார். எனவே இந்த சமூகத்திற்காகவோ அல்லது இந்த 4 பேர் என்கிற அந்த ஒன்றுக்காகவோ அல்லது இந்த முன் அனுமானங்களுக்காகவோ சாதி மத கட்டுமானங்களுக்காகவோ நம்முடைய வாழ்க்கையை இழக்காமல் நமக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் நூலினுடைய உச்சகட்டமான சாராம்சம். அதைத்தான் அவர் பல்வேறு கட்டுரைகளில் பல்வேறு கோணங்களில் எடுத்து சொல்லுகிறார். ஒரு இடத்துல அந்த அன்பு என்பது மனத்தில் இருந்து உருவாவது, அதை வெளிப்படுத்துகிற ஒரு வடிவம் தொடுதல். அதை ஏன் நாம் திருட்டுத்தனமாக இருட்டிலே செய்ய வேண்டும்? அதை வெளிப்படையாக நினைத்த போதெல்லாம் செய்தால், ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலே கூட வைத்துக் கொள்ளலாம். நினைத்த போதெல்லாம் அவர்கள் ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொள்ளலாம் என்றிருந்தால் அந்த அன்பு ஆழமாகி அவர்களுக்குள்ளாக பதியும். அப்படி இல்லாமல் அதை இருட்டறைக்குள்ள அந்த விஷயத்தையும் தள்ளிவிடுவதால் அதாவது இந்த உடல் உறவு என்கிற அந்த எல்லைக்கு போய் கொஞ்ச காலத்திற்கு பிறகு அதுவும் இல்லாமலாகி அந்த அன்பை பரிமாறிக்கொள்கிற அந்த தடைப்படுவதால் அன்பு என்பதே வளராமல் போய்விடுகிறது என்று அவர் சொல்லுகிறார்.
இந்த இப்போ அது அதான் இந்த புத்தகத்தை பார்க்கும்போது இந்த பெண்கள்லாம் வந்து தாய்மை என்ற சொல்லுக்கு மயங்கி விடாதீர்கள், குடும்பம் என்ற சொல்லுக்கு மயங்கி விடாதீர்கள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை தட்டி பறிப்பனவாக இருக்கின்றன என்று அவர் சொல்லுகிறார். இது பெரியார் சொன்னபோது எல்லாரும் கூக்குரல் விடுத்தார்கள். உலகத்தை இயற்கையை மாற்றி அமைக்கிறார் பெரியார் என்று சொன்னார்கள். ஆனால் அதே குரல் தான் மீண்டும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அப்படியான குரலுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது என்பதை இந்த நூல் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர் இன்னும் பெரியார் வந்து இன்னும் வெளிப்படையாக, இன்னும் ஆழமாக, அதாவது வெளிப்படை என்றால் இன்னும் நுட்பமாக கேள்விகள் எல்லாம் முன்வைத்தார். ஊர் நார்மேனு பிஎல்றோம் எதுக்காக வருத்தப்படணும், அது ஊர் பிரச்சனை அப்படின்னு சொன்னார். அது சமூகம் தலைக்காதுன்னு தாய் ஏன் வருத்தப்படணும், நீ குழந்தை பெற்றுக்கொள்ள மறுத்துவிடு, அதற்கு என்ன வழி என்பதை அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து சேர்ந்து பேசலாம் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். அதுதான் இந்த நூல் கொஞ்சம் அதை விட மென்மையான மொழியில் வெளிப்படுத்தி இருக்கிறது. அதே போல பெண்களுடைய வாழ்க்கை தான் பாதிக்கப்படுகிறது என்றில்லை, ஆண்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுகிறது. அவர்களும் குடும்பத்திற்காக வாழ வேண்டிய நெருக்கடி ஏற்படுகிறது, அல்லது மற்றவர்களுடைய விருப்பத்திற்காக வாழ வேண்டிய நெருக்கடி ஏற்படுகிறது, அல்லது தனக்காகவே ஒரு அச்சத்தை உருவாக்கி கொண்டு சமூகத்திற்கு அஞ்சி வாழ வேண்டிய ஒரு நெருக்கடி உருவாகிறது. அதே போல் இந்த சுதந்திரம் என்று நாம் சொல்வது கூட ஒரு மாயையாக மற்றவர்களிடமிருந்து எடுத்துக்கொண்ட ஒன்றாக இல்லாமல் ஒரு அறிவார்ந்ததாக பயனுள்ளதாக அமைத்து கொள்ள வேண்டிய தேவை இருப்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த சுதந்திரம் என்ற சொல்லை நாம் பொதுவாக பயன்படுத்தும் போது இது பெண்கள் குடிக்கலாமா, அதை ஏன் குடிக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு முக்கைத்தனமான விவாதங்களுக்குள்ளாக நாம் போய்விடுகிறோம். அது அப்போ அந்த மாதிரி இடங்களை நாம் சரி செய்ய வேண்டியது ஒரு அறிவார்ந்த மாற்றங்கள் தேவை என்பது. பெண்களுக்கு அந்த பழக்கத்தை சட்ட ரீதியாக அல்லது நடைமுறை ரீதியாக தடுக்க அப்படி சொல்ல வரவில்லை. ஆனால் அது அவர்களுக்கு அதையும் கொடுக்க வேண்டும் என்ற கோணத்தில் நாம் விவாதத்தை வைப்பது நமக்கு பல தவறான புரிதல்களை அல்லது தவறான விவாதங்களுக்கு இடமளித்துறதுனால அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நடைமுறைக்கு ஒட்டிய அனைத்து காலத்திற்கு தேவையான ஒரு மாற்றங்களை நோக்கிய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நூலுக்கு இருக்கிற இன்னொரு தனித்துவமான சிறப்பு, ஒவ்வொரு கட்டுரையின் முதலிலும் ஒரு மேற்கோள் கொடுத்துருக்காங்க. அந்த மேற்கோள் அது ரொம்ப அழகாக இருக்கிறது. ஒரு கட்டுரையில் சொல்லியிருப்பார், அதாவது குடும்ப வாழ்க்கையின் முதல் பகுதி இரண்டாம் பகுதியை விரும்புகிறது, இரண்டாம் பகுதி முதல் பகுதியை எண்ணி வருந்துகிறது அப்படின்னு சொல்லுவார். அதாவது அதுதான் வாழ ஆரம்பிக்கும் போது பிற்காலத்துக்காக என்று வாழ்கிறோம், பிற்காலம் என்று ஒன்று வந்துவிட்ட பிறகு கடந்த காலத்தை இழந்து விட்டோமே என்று வருந்துகிறோம். இதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது. ஆக மொத்தம் யாருமே நிகழ்கணத்தில் இல்லை, இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படியானது ஒரு அருமையான நூலை நாம் படிப்பதற்கான வாய்ப்பு உருவானது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. பேராசிரியர் முருகேசன் அவர்கள் ஆக சிறந்த கருத்துக்களை இந்த புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சிறப்பாக சொன்னாங்க. அதாவது இந்த 4 பேரா நம்ம இருக்கக்கூடாது, அருமையான கருத்துங்க. அதை 4 பேர் என்ன சொல்லுவாங்க, 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அதனால தானே அந்த சமூகமே தனி மனிதனுடைய வாழ்வே நசுக்கப்படுது இல்லையா. அந்த 4 பேரா நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிறப்பான கருத்தை அந்த புத்தகத்துல இருந்து நம்ம உள்வாங்கி சொல்றது. அந்த 4 பேரை எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து எதை செஞ்சாலும் அதுக்கு குறுக்கு நிற்கிறவங்க இருப்பாங்க, தடைக்கெல்லாம் இருப்பாங்க. சிந்தனை நமக்கு வந்து வறட்சியா, அந்த சமூக சிந்தனை வறட்சியா அதாவது இருக்கு. யார் சிந்திக்கிறாங்களோ அதை சிந்திச்சு ஒரு புதிய வாழ்வை மற்றவர்களிலிருந்து வேறுபட்டு வாழறாங்களோ அவங்கள வந்து தூற்றுவது, அவர்களை கேலி செய்யறது, இப்படிதான் சமூகம் போகுது. எது ஒன்றும் புதிய சிந்தனை இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாது. எல்லா பொருள்களுமே புதிதா சிந்திச்சு புதுசா கற்பனை பண்ணி அதுதான் அதை கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால புதிதாய் நாம் இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு பாரதி சொல்லுவான். அதனால நம்ம சுயத்தை வந்து துருப்பிடிக்க வைக்கிறோம், சுயத்தை துருப்பிடிக்க வச்சுட்டு நம்ம வாழறோம். மற்றவங்க மாதிரியே வாழணும். 4 பேர் என்ன சொல்றாங்களோ, 4 பேர் எப்படி நடக்கிறாங்களோ, 4 பேர் எதை சாப்பிட்றாங்களோ, 4 பேர் என்ன உணவு, உடை,
எல்லாமே அப்படி இருக்கும், அப்படி ஒரே மாதிரியா இருக்கணும். எல்லாம் ஒரு அச்சில் வார்க்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாம். தோற்றத்துல எப்படி வேறுபாடுகள் இருக்கோ அந்த மாதிரி சிந்தனைகள் வேறுபாடு இருக்கத்தானே செய்யும். அப்போ இந்த கட்டமைக்கப்பட்ட இதுல எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்க முடியுமா? எல்லாரும் ஒரே மாதிரி வாழ முடியுமா? அவரவர்களோட வாழ்க்கையை அவரவர்கள் வாழணும். அதான சரியான ஒன்றா இருக்க முடியும். அதுதான் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. இந்த இது பாலியல் தேவை, திருமணம் சூதாட்டம், திருமணம் ஒரு சூதாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஒரு இயற்கை பாலியல் தேவையை நிறைவு செஞ்சுக்கிறாங்க. அது அது ஒரு இயல்பானது, இயற்கையானது இல்லையா? அது ஒரு கதை சொல்லி விளக்குறாரு நம்ம ஆசிரியர், நம்ம லதா அப்படிங்கிற அந்த புத்தகத்துல ஒரு கதை சொல்லி விளக்குறாங்க. 18 வயசு உள்ள ஒரு பெண், வாசன் என்கிற ஒரு 55 வயது 55 வயதுக்காரர். இவங்க ஒரு பெண் வந்து வறுமையின் காரணமாக, அவங்க பேரு என்னவோ கொடுத்துருக்கு, சாந்தி, சரி, சாந்திங்கிறவங்க வறுமை காரணமா ஒரு 55 வயது வியாபாரி ஒரு கடை வச்சிருக்காரு. அவரை வந்து 2ஆம் தரமா மணந்துக்கிறாங்க. முதல் மனைவி இறந்ததுனால ஒரு 2ஆம் தரமா திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. நல்லா சீரு சிறப்பை வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு, அந்த பையனுக்கு செல்வம்னு பேர் வைக்கிறாங்க. வச்சு வளர்த்துட்டு வராங்க. ஒரு 2 ஆண்டு, 1 ஆண்டு 2 ஆண்டுல அவங்க ஒரு நோய் வாய்ப்பட்டு படுக்கையில விழுந்துடுறாரு. அந்த படுக்கையில விழுந்துட்ட போது அந்த கடைக்கு அந்த சாந்திங்கிறவங்களுக்கு உதவியாளரா கடையில வேலை செய்யறவங்க முருகன், அவரு ரொம்ப கடைக்கு வியாபாரத்துக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யறதுனால அவர்கிட்ட இந்த சாந்திங்கிறவங்க தன்னுடைய பாலியல் தேவைய முதல்ல கட்டுப்படுத்தி பாக்குறாங்க. அது முடியாத பட்சத்துல ஒரு கட்டத்துல தன்னை இழந்துடுறாங்க. அது இயல்பு தானே. அவர் வந்து 55 வயதுக்காரரு, ஒரு குழந்தை பிறந்துருது. அதோட அவருக்கு வந்து உடல் பாலியல் தேவையை நிறைவேற்ற முடியல. அவர் உடல்நிலை சரியில்லாம போயிடுறாரு. இந்த நிலையில ஒரு உதவிக்கு வர்றாரு. அந்த உதவிக்கு வர்ற முருகன்கிட்ட அவங்க கட்டுப்படுத்தி பாக்குறாங்க. தன்னை அறியாம, தன்னை அறியாமன்றது இல்ல, தன் உணர்வுக்கு, எல்லாரும் உணர்வுக்கு இரையாகக்கூடியவங்க தானே. உணர்வுகளாலும் உணர்ச்சிகளாலும் நிறைந்தவர்கள் தானே மனிதர்கள். அப்படி அவங்க இதாயிடுறாங்க. இது 4 பேர் என்ன செய்வாங்க, ரொம்ப அதிகமா பேசுறாங்க, தூட்டுறாங்க, பேசுறாங்க. இது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பையனுக்கு தெரிய வருது. பையனும் வளர்ந்துடுறான், வயசு பையனாடுறான். அதுக்குள்ளேயே அவர் வந்து ஓரிரு ஆண்டுகள்ல இறந்துடுறாரு கணவர். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பையன் கணவனை இழந்துட்டதுனால மகனும் தன்னை பாராமுகமாக தடித்த வார்த்தைகளால பேசுறதுனால அந்த உறவும் தவிர்த்துறாங்க இவங்களும். அதாவது மனித உணர்வுகள் பாருங்க, சில நேரம் கன மகிழ்ச்சிக்காகத்தான் அது நடக்குது. அது இயல்பானதுதான். அவங்க வந்து வயதானவரை திருமணம் செய்தது தவறில்லை, அது தவறில்லை, இந்த சமூகம் தவறுன்னு சொல்லல, அதை தடுக்கல. ஆனா அவங்க உணர்வுக்கு ஆட்பட்டதை, உணர்ச்சிக்கு ஆட்பட்டதை மட்டுமே அதை சமூகம் என்ன செய்யுது, கேலி செய்து, கிண்டல் செய்து, தூற்றுது. அப்போ அந்த செல்வம்ங்கிறவனுக்கு பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம்னா பக்கத்து வீட்டு பெண்ணே பண்றாங்க. அம்மா அப்படி இருந்ததுனால மனைவியை சந்தேக கண்ணோட்டத்தோட அந்த பையன் பார்த்தான். அவன் வியாபாரத்தை கவனிக்கிறத விட தன் மனைவியே கவனமா பார்த்துக்கிட்டே இருந்தான். அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த மனைவி ஒரு நாள் சண்டை போட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த பையனுடைய கஷ்டத்தை பார்க்க முடியாம சில நாட்கள்ல அவங்களும் சாந்தி இறந்துடுறாங்க. அப்புறம் அந்த செல்வம்ங்கிறவன் என்ன செய்யறான், அப்படியே குடிச்சு ஒரு சீரழிந்த வாழ்க்கைய வாழறான் அப்படின்னு இந்த கதை முடியுது. என்னன்னா, இயல்பான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய சில நேரம், அந்த நேரம் யாருக்கும் அது தொந்தரவா இல்லை, யாருடைய வாழ்க்கையும் அது பறிக்கக்கூடியதா இல்லை, அவரும் கணவரும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு மகனா இருக்கிறவனுக்கு அது கற்பிக்கப்பட்டதுல இருந்து வாழ தொடங்குறான் இல்ல. அவன் இந்த உணர்வுகளை, இந்த உணர்ச்சிகளை, இது இயல்பானது, இது அம்மா வந்து வயசானவங்களை திருமணம் பண்ணதுனாலதான் இந்த மாதிரி அப்படிங்கிற உணர்வு அவனுக்கு அந்த வாசிப்பு மூலமாவோ அல்லது சிந்தனை மூலமாவோ வந்திருக்கணும். அது வரல. ஏன்னா அது எல்லாருமே எப்படி வாழ தொடங்குறாங்கன்னா, கற்பிக்கப்பட்டதுல இருந்து தான் வாழ தொடங்குறாங்களே ஒழிய, 4 பேர் என்ன சொல்றாங்கன்றதுக்காக தான் வாழறாங்களே ஒழிய, தன் வாழ்க்கைய, தன் சிந்தித்த வாழ்க்கைய வாழறது இல்லை. அதனாலதான் இந்த கோளாறுகள்லாம் சமூகத்துல நடக்குது. இது மாதிரியான சூழல்களை நம்ம இப்போ குழந்தைகளை பத்தி நம்ம சொல்றாரு புத்தகத்துல, என்ன சொல்றாரு, குழந்தை உங்களுக்காக
பிறந்தவர்கள் அல்ல, உங்கள் மூலமாக பிறந்தவர்கள். குழந்தை அது கலீல் ஜிப்ரான் கவிதைகள் தான். நமக்காக பிறந்தவர்கள் அல்ல, நம் மூலமாக பிறந்தவர்கள். அவர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், அது ஒரு ஒரு வாஷிங் மிஷினை வாங்கின எப்படி பெருமை அடிச்சுக்கிறோமோ அந்த மாதிரி குழந்தை, அதாவது புதிதாய் பிறந்த உயிர் என்ன செய்யும், புதிதாக எது ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்ளும். ஆனா அதுக்கு வராததெல்லாம் கூட, அது டான்ஸ் ஆடும் பாட்டு பாடும் அப்படின்னு வராததெல்லாம் அதுக்கு இருக்கிறதா சொல்லி நம்ம அதுக்கு கட்டாயப்படுத்தி கற்றுக் கொடுத்து அதுக்கு இயல்பா கற்றுக்கொள்வதை கற்றுக்கொள்ளும். அப்படி இருக்கிற போது அது அப்படி அதை திணிக்கும் போது அது என்ன ஆகுது, அதுக்குள்ள ஒரு கற்றுக்கொள்வதில் ஒரு தோய்வு நிலை ஏற்படுது. அதுதான் இது மாதிரி நம்ம நிறைய தவறுகளை ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த தவறுகள் எல்லாம் அந்த புத்தகத்துல படிக்கிறது மூலமா நம்ம என்ன செய்ய முடியும், திருத்தி கொள்ள முடியும். அதே மாதிரிதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த நாத்திகம் ஆத்திகம் இதெல்லாம் கடவுள் எப்படி உருவானது, மனிதர்கள் சிறு சிறு கூட்டமா வாழ்ந்தாங்க. சிறு கூட்டமா இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன இருந்தது, ஒரு ஒற்றுமை இருந்தது. அது பெருங்கூட்டமா மாறும்போது அவர்களுக்குள்ள ஒற்றுமையை கொண்டு வர்றது சிரமமா இருந்தது. அதனால என்ன செஞ்சாங்க, ஒரு பூதம் சாத்தான் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடவுள், இயற்கை கடவுள் அப்படின்னு கற்பிச்சாங்க. அந்த கற்பிச்சவங்களையே அவங்க கற்பிச்சதை நம்ப வச்சாங்க. அதன் மூலம் அந்த ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டுப்படுத்தின கடவுளை கற்பிச்சாங்க பிறகு அவங்களையே நம்ப தொடங்கினாங்க. அவங்க சொல்றதையே கேட்க தொடங்கினாங்க. அவங்க சொல்றதே வேதம், தேவர்களின் தூதர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. இப்படிதான் கடவுள் உருவாடுது. அதுக்கப்புறம் மதம் கட்டமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சாதி, இது மாதிரியான ஒவ்வொரு நிறுவனமும், சமூகம், இப்படி ஒவ்வொரு சமூக அமைப்பும் கட்டமைக்கப்பட்டது. கட்டமைக்கப்பட்ட சமூகத்துல அந்த கட்டமைப்புக்குள்ள ஒரு இன்ச்சு கூட மாறாம வாழணும். அங்கலமா பாக்குறாங்க. அப்படி மாறாம வாழ்றவங்கள தான் நம்ம சரியானவங்க, அவங்கள மாதிரி வாழணும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சரியானது கிடையாது. எப்படி சரியானது கிடையாது அப்படின்னா, இந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னாக்க அந்த சிந்திக்கும் திறன், அது எப்படி வாழணும், தனித்துவமா இருக்கணும், நாடு சாதி மதம் மொழி, நாடுங்கிறது என்ன, ஒரு எல்லைக்குள்ள வாழற நிலம், அவ்வளவுதானே. இது எல்லாமே கட்டமைக்கப்பட்டது தானே. இன்னைக்கு உலகமே ஒரு சமூகமா நம்ம பாக்குறோம். ஏன்னா எங்க வன்முறை, போராமை, இதெல்லாம் நமக்குள்ள எப்படி வருது. பொருளா இருக்கு உலகம் இல்லை, அருளா இருக்க உலகம் இல்லை, திருவள்ளுவர் சொல்றாரு. பொருள் இல்லாம வாழ முடியாதுதான். ஆனா என்ன தேவை நமக்கு, 9 நாழி உடப்பவை 2 அப்படின்னு புறநானூறு சொல்லுது இல்ல. அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். அது பொருளாதார தேவை இருக்கு, அதுக்காக தான் நம்ம வாழறோம், அது சரி. ஆனா அதுக்காக என்னென்னலாம் அது தேவைக்கு அதிகமா சேர்க்கறது, மற்றவங்க மேல வன்முறையை திருடுறது, இது மாதிரியான என்னன்னா ஒரு வன்முறையும் அளவற்ற ஆசையும் தான் இந்த நம்ம என்ன பண்றோம்னா நம்ம நாசமாகறோம், சமூகத்தை நாசப்படுத்துறோம். அதுக்கு பதிலா சிந்தித்து வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க, சிந்தித்து தனித்துவமா வாழ்ந்தோம்னா இந்த பேராசைகள், மனக்குரோதங்கள், வன்முறைகள் அதெல்லாம் இல்லாம வாழ முடியும். ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும். எதுவானாலும் நிறைவில்லாம வாழறோம். என்ன கிடைச்சாலும் நிறைவு நமக்குள்ள வர்றது கிடையாது. அந்த நிறைவு வரணும்னா சிந்திச்சு வாழணும். நிறைவான வாழ்க்கை எப்படி இருக்க முடியும்னா சிந்திப்பதால் தான் அமைய முடியும். அந்த சிந்தனைய, சுய சிந்தனைய நாம எல்லாருமே என்ன செஞ்சிடறோம், அதை துருப்பிடிக்க வைத்து விட்டு மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் சொன்னபடி, மற்றவர்கள் போட்ட பாதையிலேயே அப்படியே அச்சு அசங்காம நடப்பதுதான் சிறந்த வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அது இல்லை அப்படின்னு இந்த புத்தகம் படிக்கும்போது நம்மளால உணர முடியுது. அந்த மாதிரி முருகேசன் சார் சொன்ன மாதிரி, இப்ப அம்மா சொன்ன மாதிரி, இந்த புத்தகத்தை படிச்சோம்னா நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதனால வாசிப்பதனுடைய பலன். அதனால அந்த சிறந்த மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய புத்தகமா இது இருந்தது. இது மாதிரியான புத்தகம் படிப்பதற்கும் இதை பகிர்வதற்கும் ஒரு வாய்ப்பாய் அமைத்து கொடுத்த பகிர்வு வட்டத்துக்கு, பகிர்வு குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேற எதுனா அந்த புத்தகத்தை பத்தி எதாவது சொல்ல முடியுங்களா? இதுல இந்த மந்தை மனிதர்கள் அப்படிங்கிறதுக்கு இதில் அந்த நடிகர்களை பற்றி, அந்த இசையை பத்தி, பாட்டு கேட்டுட்டு அதோட கம்முன்னு விட்டுட்டா பரவாயில்ல, அதே மாதிரி நடிகர்கள் அவங்கள விட்டுட்டா பரவாயில்ல, அவங்க போஸ்டர்ல இது பண்றது அதை பத்தியும் அவங்க பேசியிருக்காங்க. சமீபத்துல ஒரு நடிகருக்காக போய் 41 பேர் செத்து போயிட்டாங்கல்ல. அப்படி அந்த மந்தையா போய் ஒரு விஷயத்துக்காக,
அதையுமே இவங்க சுட்டி காட்டிருந்தாங்க. அதே மாதிரி பெண்களுடைய ஆடை பற்றி ரொம்ப அசௌகரியமா இருக்குன்னா அது ஏன் வற்புறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருந்தது. சிறப்பா சொன்னாங்க. இந்த இது வந்து அதாவது அந்த இசைய, அந்த கதைய, அந்த நடிப்பை நம்ம ரசிக்கலாமே ஒழிய, அதுக்காக அவர் ஒரு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, இல்லைன்னா இன்னொரு கட்சியில போய் சேர்றாரு, அவரு நமக்கு கடவுள் நிலைக்கு அதே மாதிரி தான் அந்த சாமியார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கறது, அவரை கடவுள் நிலைக்கு மாத்துறது. அவரு வந்து பூஜை பண்ணக்கூடியவர் தானே தவிர அவர் கடவுள் கிடையாது அப்படிங்கிற தெளிவு இருக்கணும். சமூகத்துல இல்ல. அது அப்படியே மந்தத்தனமா ஒரே ஒரு ஆட்டு மந்தம் மாட்டு மந்தம் மாதிரி நாம என்ன பண்றோம், அவங்க பின்னாடி இந்த சமூகம் கட் அவுட் வைக்கிறது, பால் அபிஷேகம் பண்றது, இதெல்லாம் செய்யறாங்க. இது தவறானது. அந்த கலையை ரசிக்கலாமே தவிர கலைஞனுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. சிறப்பா சொன்னீங்க. குறிப்பா இந்த கடைசியாக சில கேள்விகள்ங்கிற பகுதியில முந்தைய தலைமுறையை பார்த்து இப்ப இருக்கிற தலைமுறை கேட்குற மாதிரி கேள்விகளை வச்சிருக்காங்க. அதுல குறிப்பா நீங்க உங்களை நாங்க விட்டுறோம், நீங்க எப்படி இருந்தீங்களோ விட்டுறோம், எங்களை எங்க போக்குல விடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் படிக்கிறது, வேலை செய்யறது, திருமணம் செய்யறது, பொழுதுபோக்குறது, கொண்டாடுறது, எல்லா விஷயத்திலையுமே நீங்க அனுமதிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இப்ப இது வந்து என்னன்னா, இப்ப நம்ம ஊருக்காக உலகத்துக்காக நல்லது செய்யறது அதெல்லாம் கூட விட்டுருவோம். குடும்பமாக இணைந்து நம்ம நல்லா வாழ முடியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எடுத்து பார்த்தோம்னா, இந்த தலைமுறை இடைவெளிலாம் இருக்குன்னுலாம் சொல்றோம். அது என்ன இடைவெளி? வெளியில இருக்கிறது எல்லாம் இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ள அது எப்படி வினையாற்றுது அப்படின்னு பார்த்தா, குடும்பத்துல இளைய தலைமுறை ஒரு செயல் செஞ்சா அது முந்தைய தலைமுறைக்கு அது நிறைவா இல்லை, அதுக்கு மாற்று பார்வைகள்லாம் இருக்கு. ஆனா அவங்க வந்து அதை என்ன சொல்றது, தடுக்கவும் முடியாம, அதை தடுக்காம இருக்காம அது ஒரு மாதிரி மன புழுக்கத்துக்கு ஆளாகி ஒரு நிம்மதியின்மையை உருவாக்குறாங்க. அதுதான் அப்புறம் திருமணம், மற்ற விஷயங்கள், குழந்தை பெற்றுக்கொள்வது, இப்படி எல்லா விதத்துலையும் அது அந்த போக்கு அது பாதிக்குது. அதை ஒரு கேள்வி கணையா வச்சிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்னது சிறப்பானது. மற்றவங்களை கேள்வி கேட்கிறோம், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும், அப்படிலாம் சொல்றாங்க. தன்னை நோக்கிய கேள்விகள் யாரும் கேட்கறது இல்லை. நாம எப்படி இருக்கோம், நாம சரியா இருக்குமா, நாம இதுல இதுவா இருக்குமா, அப்படி இல்லாம நம்மை நோக்கிய கேள்விகளை, நம்ம சிந்தனையை நோக்கிய கேள்விகளை கேட்கறது இல்ல. மற்றவங்களை தான் நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், சமூகம் மாறுது, இளைய சமூகம் வந்து இப்படி இருக்கு, அதுல நம்ம வந்து இவங்க சொன்ன மாதிரி சொல்லலாம், கூட கருத்து சொல்லலாம். ஆனா முடிவு அவங்களுக்கா தானே இருக்கணும், இல்லைங்களா? நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல, முருகேசன் எல்லாம் ஞாபகப்படுத்தினார், முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்களாக தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். முன்முடிவுகளோடு அணுகிறது அது வந்து தவறானது, இல்லைங்களா? முன்முடிவுகளோடு இளைய சமூகம் அவங்க ஒண்ணு செய்யறாங்கன்னா, இது என்னுடைய கருத்துப்படி சரியில்லைன்னு சொல்லலாம். அது புத்தகத்தை தாண்டி நம்முடைய ஒரு நடைமுறை யதார்த்தத்துல சொல்றேன். ஆனா அது இந்த முடிவை அவங்க தான் எடுக்கணுமே ஒழிய, இப்போ திருமண வாழ்க்கையை பத்தி கூட சொல்லும்போது சொன்னாங்க, அந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம் இருக்கு இல்லைங்களா, ஏற்பாடு செய்யப்பட்ட நம்ம பெற்றோர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம், அதுல வந்து 4 பேர் என்ன சொல்லுவாங்க, பேரண்ட், பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களால என்ன செய்ய முடியாது. விரும்பாத வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு ரொம்ப மோசமா இருந்தா கூட அது வெளியில வர்றது ரொம்ப கடினம். அவங்களே தேர்ந்தெடுத்த வாழ்க்கையில வந்து வெளியில வர்றதும் ஈஸி தான், எளிமையானது அப்படின்னு சொல்றாங்க. வெளியில வராம தானே இருக்கணும், வெளியில வந்த வாழ்க்கையா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. இல்ல, வாழ முடியாததுல இருந்து வெளியே வர்றதுதான் சரியானது, இல்லையா? அப்ப அதே மாதிரி ஒரு திருமணம் பண்ணிட்டா குழந்தை பெற்றுட்டா சரியாயிடும், அவங்களுக்குள்ளேயே ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, குழந்தை பெற்றுட்டா வெளியே வந்துடலாமா? அதாவது அவங்களா விரும்பி முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவுக்கு நம்ம என்ன செய்யல, நம்ம பொறுப்பு இல்லை. அவங்களே முடிவு எடுத்து சேர்ந்தாங்க, அவங்களே முடிவு எடுத்து பிரிகிறாங்க. ஆனா நாம என்ன செய்யறோம், அந்த முன்னோர்கள் சொன்னாங்க, வாழ்ந்து முடித்தவங்க இறந்து போற நிலையில இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா உடனே பண்ணி வச்சிடுறது. வாழ்ந்து முடித்தவங்களுடைய முடிவை நாம எப்படி எடுத்துக்கலாம், அதை ஒரு வேத வாக்கா எடுத்துக்கிறது. அதை வேத வாக்கா எடுத்து ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தப்படாத நம்ம இணைச்சி திருமணம் பண்ணி வைக்கிறது. வாழ போறவங்களுடைய அபிலாஷைகளை தானே நம்ம கருத்தில் கொள்ளணும். இதெல்லாம் இந்த புத்தகத்துல நல்லா சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க, வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்பின கருத்துக்கள்?
வேற ஏதாவது படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? பேச வாய்ப்பு. பேசு கொடுங்க. எப்படி போன கொடுங்க. என்ன 8 மணிக்கே காட்டு கட்டி வண்டியா? 8 மணிக்கே காட்டு கட்டி வண்டியா? சொல்லலாங்களா? செல்வம், அந்த ராமன் பேசுறாராம். ராமன் பேசுங்க. ஆசிரியர் ராமன் அவர்கள் இது இந்த புத்தகத்தை நூல் குறித்தான கருத்தை பகிர வருகிறார். பேசிட்டீங்களா? வாங்க வாங்க பேசுங்க, வாங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க. பைந்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் நாவெடுத்து என்னாலும் நல்லதொரு சிந்தனையை தந்து கொண்டிருக்க தமிழ்மொழி வணக்கம். பகிர்வு தோழமை உறவுகளுக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நூல் அது மந்தை மாந்தர்கள் உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த நூலாக இருக்கிறது. இதில் எனக்கு இந்த அன்பு பகைன்னு ஒரு கட்டுரை ரொம்ப பிடித்ததாக இருந்தது. லதா அவர்கள் சொல்லும்போது சொல்றாரு, இந்த தாய் தந்தை உறவுகள் இருக்கும்போது எப்படி இந்த வெளியில எப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு மாதிரி அதாவது ஒரு அன்பா பேசினாலும் கூட, ஆனா ஒரு தொடுதல் இருக்குல்ல, அதுல எவ்வளோ ஒரு இன்பம் இருக்கு. ஆனா அதை இந்த உலகம் எப்படி பார்க்கிறது, ஒரு காம பார்வையை தான் இந்த உலகம் பார்க்கிறது என்றதை ரொம்ப மிக சிறப்பாக அந்த கட்டுரைகளை அவங்க பதிவிட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக அந்த காதலர்கள் பொதுவாக கணவன் மனைவி கை கோத்துட்டு போனா கூட தப்பு அப்படின்ற மாதிரி அதுல ஒரு இதை அவங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த கற்பை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, அந்த கற்பு என்பது என்னன்றது ஔவையார் சொன்னது சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, சொன்ன சொல் வாக்கு எதுவாகாம இருக்கிறது தான் கற்புன்றது. ஆனா இங்க எப்படி இந்த கற்புன்றது அந்த ஒழுக்கத்தோட அவங்க பெண்களுடைய நடத்தையோட தொடர்படுத்தி சொல்றது மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரிலாம் அந்த கற்பை பத்தி சொல்லும்போது, அதுக்கடுத்து இன்னொரு கட்டுரை இந்த திருமணத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. திருமணம்ன்றது அழகு பார்ப்பது அல்ல, அறிவு பார்ப்பது அல்ல, அந்தஸ்து பார்ப்பது கிடையாது. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த உளவியல் சார்ந்த மனம் இவங்களுக்கு அவங்க பொருந்துவாங்களா, அந்த மனசோட இது மாதிரியான பார்க்கிற ஒரு பார்வை இல்லை. ஆனா அது பார்த்தாதான் உண்மையிலே ஒரு உறவு அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா சொல்றாங்க. அந்த 4 பேருக்கு நன்றி நம்ம பழக்கமா எப்பயுமே சொல்லுவோம். ஆனா இந்த 4 பேர் யாரு அப்படின்றத கேள்வியை சொல்றாங்க. அந்த 4 பேரை பத்தி நம்ம கவலை பண்ண அவசியமே கிடையாது. இந்த சமூகத்துல அந்த 4 பேர்னு சொல்லி நம்ம நாசமாக்கிட்டு இருக்காங்க. 10ஓட 11 அத்தோட அது ஒன்றுன்ற மாதிரி நம்ம சொல்ற மாதிரியான ஒரு நிலை மாறி, அந்த 10லிருந்து நம்ம தனித்தன்மை, நம்முடைய தனித்தன்மை தனித்திறமை எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த நூல் மிக சிறப்பாக இந்த நூலோட சொல்கிறது. கடைசியாக இந்த பாலியல் பத்தி, அந்த ஆண் பெண் பாகுபாடை பத்தி சொல்கின்ற போது, இந்த ஆணுக்குரிய ஒரு பிம்பம், அந்த ஆணுக்குரிய இது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்னா இப்படிதான் இருக்கணும், அவங்க அழுக கூடாது, அவங்க இப்படிலாம் நடந்தாதான் அவங்களுக்குரிய ஆணுக்குரியது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கும் போது, ஏன் அது தவறுன்றதே ரொம்ப அழகாக இந்த நூல்ல மிக சிறப்பாக அவங்க சொல்றாங்க. நல்ல நூல், படிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இதில் இருக்கின்றன. இத்தகைய நூலை படித்து இதை சார்ந்த கருத்துக்களை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த பகிர்வு குடும்பத்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான கருத்தை ஆசிரியர் ராமன் சொன்னாரு. அதாவது 4 பேரு தான் இந்த எல்லாரும் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இலக்கணம் ஒண்ணு வச்சு, சமூகம் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு ஒரு இலக்கணம், நாமளா வரையறுக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. இத உடைக்கணும். நம்ம உடைக்கிறதுக்கான ஒரு டூல் தான் இந்த புத்தகம். எப்படி உடைக்கிறது, அது எப்படி நியாயமானது, எப்படி சரியானது, சரியான பார்வை எது, இதுல சரியான பார்வை எது, மற்றவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக நீங்க வாழுங்க, தனித்துவமா வாழுங்க, எல்லோரும் ஒவ்வொருவரும் தனித்தனியான உயிர்கள், தனித்தனியான சிந்தனை, உங்களுக்காக நம்ம ஒவ்வொரு சூழலும் மாறிக்கிட்டே இருக்கு. மாறிக்கொண்டிருக்கிற சூழல்ல, சமூக சூழல்ல பழைய வாழ்ந்த வாழ்க்கையே அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ, அவங்க பயன்படுத்தின பொருட்களையா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால, 30 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்ன செல்போன் இருந்ததா? அப்போ காலந்தோறும் கருவிகள், நம்ம பயன்படுத்துற பொருள்கள் மாறிக்கிட்டே இருக்கு, வாழும் முறையும் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த சமுதாய சிந்தனை இருக்குல்ல, அந்த ஒரு கெட்டிப்பட்ட சிந்தனை, அது மட்டும் ஏன் மாறும்போது அதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது, எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு என்ன, அதை நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. அந்த 4 பேருக்காக நம்ம வாழக்கூடாது, நமக்காக தான் வாழணும் அப்படிங்கிறது. மந்தை மனிதர்கள் சொல்றாங்க இல்லைங்களா, அதாவது உங்கள் வீட்டு ஆட்டையும் எங்கள் வீட்டு, ஒரு கவிதை, அமுதாவோட கவிதை இதில் சொல்லியிருக்காங்க, உங்கள் வீட்டு ஆட்டையும் எங்கள் வீட்டு ஆட்டையும் மேய விடுங்கள்,
கண்காணிப்பு வளையத்தை சுருட்டி வையுங்கள், உங்களுடைய செம்மறியாடும் உங்களுடைய செம்மறியும் எங்களுடைய செம்மறியும் ஏதோ ஒன்று பேசட்டும், ரகசியம் பேசட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கவிதை அப்படியே நீண்டுட்டு போகுது. அதாவது என்னன்னா, சொன்னதே சொல்லி செய்வதையே செய்து சிந்தித்தபடியே சிந்தித்து உண்ட உணவே உண்டு உடுத்த உடையே உடுத்தி இருந்த இடத்தையே இருந்த அப்படி இருந்தோம்னா ஒரு கெட்டிப்பட்டு தேய்ந்து போன ஒரு புதுமை இல்லாத சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கையை தான் நம்ம, உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து முடிப்போம். அதனால ஒரு தனித்துவமாக ஒரு சிந்தித்து நமக்காக நாம் வாழணுமே ஒழிய மற்றவங்களுக்காக வாழ வேண்டியது இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்கள் எல்லாருமே சிறப்பாக பேசினாங்க. நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.